சிஎஸ்கே vs கேகேஆர் அட் சேப்பாக் மேட்ச் 22 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் சிஎஸ்கே சும்மா தரமா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. கேகேஆர் 3 ஆடி 3 வின், செம கான்ஃபிடன்ஸ்ல வந்தாங்க. சிஎஸ்கே 2 பேக் டு பேக் லாஸ், லோவான கான்ஃபிடன்ஸ் வந்தாங்க. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேப்பாக்ல விளாட்னா நாங்க கெத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் விளாண்டாங்க. அண்ட் கேகேஆர் பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. எஸ், பிச் ஸ்லோவா இருந்தது, நல்ல டாஸ் வின் பண்ணாரு ருத்ராஜ் கைக்வாட், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் ஸ்டில் 137 இஸ் a very very low score. They had a good power play with நரேன் அண்ட் ரகுவன்ஷி, சூப்பரா விளாண்டாங்க. பட் ஜடேஜா உள்ள வந்து கலகிட்டாருங்க. 4 overs 18 runs 3 wickets, அல்டிமேட் ஸ்பெல். எல்லாருமே நல்லா போட்டாங்க. தீக்ஷனா நல்லா போட்டாரு, தேஷ்பாண்டே நல்லா போட்டாரு, ஃபிஸ் செமையா போட்டாரு, அதையும் நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட். இனிஷியலா ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனாலும் டேரல் மிச்சலும் ருத்ராஜ் கைக்வாடும் செமையா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்ச் ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா செட் ஆச்சு. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் 70 தான். ஸோ அவர் ஃபார்முக்கு வரதுக்கு பக்காவா அமைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் தூபே வந்து ஒரு கேமியோ விளாண்டாரு, வேற லெவல்ல விளாண்டாரு. அண்ட் தோனியும் வந்து கடைசியா வந்து பேட் பிடிச்சாரு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் க்ரௌட் ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ சிஎஸ்கேவோட இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.